Hi, good evening all. Divya, Lavanya, Kishore, Samuel, Deepa, Kishore, good evening all. So, this is the third day. நம்ம டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி மூணாவது நாள் இன்னைக்கு தேர்ட் டே நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் நம்ம என்ன பார்த்தோம்னா we discussed one of the most important concept which is nothing but relation between speed and time when the distance is constant. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்ன கான்செப்ட்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடோட பேசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பட் the entire session I am not going to cover only the basic problems. We will be discussing some moderate level questions where you will be in a better position to understand the logic. அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீடோட லாஜிக்கை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்ப பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸே போதுமானதுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பட் பிஃபோர் டிஸ்கசிங் அபவுட் த ப்ராப்ளம்ஸை பார்க்கறதுக்கு முன்னால லெட்ஸ் ஹேவ் சம் பேசிக் ஐடியா about the concept of relative speed. Relative speed na enna அப்படினு ஒரு 2 to 3 minutes குள்ள அந்த கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள போகலாம். எஸ் ஹர்ஷனா, ஆண்டனி, எவ்ரிவன் குட் ஈவினிங். திவ்யா குட் ஈவினிங். எவ்ரிவன் குட் ஈவினிங். யா ரைட், நம்ம டாபிக் குள்ள போகலாமா? ரைட். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ், அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீடை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்றத முதல் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ்குள்ள போகலாம். சரிங்களா? ரைட். Divya, total distance divided by total time, that is a formula for average speed. அது நமக்கு எதுக்கான ஃபார்முலானா ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. அது நம்ம இன்னைக்கு ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கல, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரிலேட்டிவ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீடுன்றது வேற, ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது வேற. சரிங்களா? சோ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன அப்படின்றது ஒரு சின்ன லைன்ல நான் கொடுத்திருக்கேன். which is nothing but when two objects travel at same time it is said to be in relative speed. ரைட்டா? இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, இல்ல ரெண்டு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட் இன்னொரு பைக்ல டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. நானும் ஒரு பைக்ல போயிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட் இன்னொரு பைக்ல போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த பர்டிகுலர் டைம்ல நாங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்றோமா? அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அப்ப அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கு. எப்போ? சேம் டைம்ல, அதே பர்டிகுலர் டைம்ல. அப்படிங்கும்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன ஸ்பீட்ல இருக்குன்னு சொல்லலாம்? ரிலேட்டிவ் ஸ்பீட்ல இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டு ஆப்ஜெக்ட் டிராவலிங்ல இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு நம்ம சொல்லுவோம். அந்த கேஸ்ல, தட் இஸ் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. The first case deals with opposite direction and the second case deals with same direction. So இது எல்லாமே நம்ம வந்து நார்மல் கிளாஸ்ல இதை எப்படி டீல் பண்ணி இதை இந்த சிச்சுவேஷன், இந்த ரெண்டு சிச்சுவேஷன் கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்ப்போம். பட் திஸ் செஷன் இஸ் நாட் அ நார்மல் கிளாஸ். இது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி நம்ம கான்செப்ட்ஸ் மைண்ட்ல ஏத்திக்கிறதுக்கான செஷன் இது. அதனால நம்ம வந்து இதை பத்தின டீடைலா நம்ம பார்க்க போறது கிடையாது. இதுல என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஆப்போசிட் டைரக்ஷன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆட் பண்ணணும். எதை ஆட் பண்ணணும்? அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட ஸ்பீடை நம்ம ஆட் பண்ணணும். இதே இது சேம் டைரக்ஷன் என்ன பண்ணணும்? அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட ஸ்பீடை நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே நம்மளுக்கு பேசிக்கான விஷயங்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ரெண்டு ஸ்பீட் இருக்கும். எப்போ ரெண்டு ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு இருக்குன்னு சொல்ல முடியும்? ரெண்டுமே சேம் டைம்ல போய்கிட்டு இருந்ததுன்னா அதுல ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஆப்போசிட் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷனை ஆட் பண்ணணும், சேம் டைரக்ஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். இது நம்மளோட பேசிக். அண்ட் மேக் note of this particular point. This point is very important. ஏன்னா இந்த பாயிண்ட்ல தான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். இந்த பாயிண்ட்ல நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் அப்படின்றத விட இந்த பாயிண்ட் நம்ம மறந்துருவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட தப்பு பண்ணுவோம் அப்படின்ற சொல்றதை விட இந்த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? மறந்துருவோம். இந்த பாயிண்ட யூஸ் பண்றது, அதாவது ஒரு பர்டிகுலர் சம்ல இந்த பாயிண்ட யூஸ் பண்றதுக்கு நம்ம மறந்துருவோம். அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரொம்ப கிளியர் கட்டா வச்சுக்கோங்க. If they starts at same time, for example இப்படி வச்சுப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன். இது A, இது B, ரெண்டு பேர் இருக்கான்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ A இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு, B இந்த டைரக்ஷன்ல போறாரு. அப்ப ரெண்டு பேருமே என்ன டைரக்ஷன்ல போறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க நம்ம சொல்லலாம். இப்போ A 9 o'clock ஸ்டார்ட் பண்றாரு. assume B is also starting at 9 o'clock, right? அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன சொல்லலாம்னா A and B will meet at a particular point. இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம். இந்த பாயிண்ட்ல மீட் பண்றதுக்கு A எடுத்துக்கிட்ட டைமும் B எடுத்துக்கிட்ட டைமும் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல A இந்த பாயிண்ட் வரதுக்கான டைமும் B இந்த பாயிண்ட்க்கு வரதுக்கான டைம் எப்படி இருக்கும்? சேம். இந்த டைம் சேம். அப்ப டைம் சேமா இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? we can say time is constant நம்ம சொல்லலாம். right? let me repeat it again. if they start at same time, ரெண்டு பேருமே சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி மீட் பண்ணும்போது, ரெண்டு பேரும் சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி மீட் பண்ணும்போது நம்ம என்ன கான்ஸ்டன்ட்? டைம் கான்ஸ்டன்ட். गाइस இந்த பாயிண்ட் ரொம்ப கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா
the entire problem will be very difficult for you to solve it. இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சரியா. சோ இதுதான் நம்மளோட பேசிக் சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இது மட்டும் தான். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி ப்ராப்ளம்ஸ் டைரக்ட்லி. நம்ம டைரக்டா ப்ராப்ளம்ஸ்க்குள்ள போயிடலாம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது எல்லாமே பேசிக் क्वेश्चंस கிடையாது. ஒரு சில क्वेश्चनல ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन, அது உங்களுக்கு கான்செப்ட்ட ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ கொஞ்சம் ஃபாஸ்ட் நம்ம போகலாம். I had picked 5 questions, 5 different models. அந்த 5 क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ரைட், so let's move on to the questions first. Distance between two places is 660 km. ரெண்டு பிளேஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இது ஒரு பிளேஸ், இது இன்னொரு பிளேஸ்னு வெச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பிளேஸ்க்கு நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 660 km டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. That is, they had given us the exact data. A starts at 5 pm with a speed of 60 km/h from M. Right, okay fine. நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க. M ல இருந்து ஸ்டார்ட் பண்றான்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. A இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. To where? To N. Yes. A எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு? 5 pm. A அப்படின்றவர் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு? 5 pm. Yes. With a speed of 60 km/h. So A என்ன ஸ்பீட்ல போறாரு? 60 km ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. Then B starts from N. B வந்து N ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ரைட், B வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு? N ல இருந்து 4:20 க்கு ஸ்டார்ட் பண்றாரு. கரெக்ட்டா? 4:20 க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 4:20 pm. Towards where? Towards M with a speed of what? 90 km/h. B யோட ஸ்பீட் நமக்கு என்ன இருக்கு? 90 km/h நம்ம சொல்லலாம். சரிங்களா? That's right, 90 km/h. Now what is asked? First question, at what time they meet? Second question, at what distance from N they meet? Right? N ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல அவங்க மீட் பண்றாங்க அப்படின்றது கேக்குறாங்க. Yes, right, Gauni. Let's try to solve this question. இந்த question ரொம்ப ரொம்ப சிம்பிளான பேசிக் question தான் அது. Right. A ரெண்டு பேர் இருக்காங்க, A and B. A எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? M ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. எதை நோக்கி போறாரு? N நோக்கி போறாரு. B N ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. எதை நோக்கி வராரு? M நோக்கி வராரு. ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க நம்ம சொல்லலாம். ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ கவனிங்க. Are they starting at the same time? ரெண்டு பேரும் சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்களா? A 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, B 4:20க்குலாம் ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேருமே சேம் டைம்ல போகல. गाइस கொஞ்சம் கிளியரா கவனிங்க. A எவ்வளவு நிமிஷத்துக்கு முன்னால போறாரா? 40 நிமிஷத்துக்கு முன்னாலே போறாரு நம்ம சொல்லலாம். A எவ்வளவு நிமிஷத்துக்கு முன்னால போறாரு? 40 நிமிஷத்துக்கு முன்னாலே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம சொல்லலாம். Just listen carefully. B வந்து 4:20 க்கு ஆரம்பிச்சாரு. அப்ப B தான் 40 நிமிஷத்துக்கு முன்னாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட். B என்ன ஸ்பீட்ல போறாரு? 90 km/h ஸ்பீட்ல போறாரு நம்ம சொல்லலாம். B என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு? 90 km/h ஸ்பீட். இப்ப கவனிங்க. 90 km/h அப்படின்றத நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 மினிட்ஸ்ல B 90 km போக முடியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா per hourக்கு 90 km, அதாவது 90 km/h ஸ்பீட் என்ன அர்த்தம்? 1 hourக்கு 90 km போக முடியும். அப்போ 1 hour என்னது? 60 minutes. 60 minutes எவ்வளவு ஸ்பீட்? எவ்வளவு கிலோமீட்டர்? 90 km போக முடியும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், ஆக்சுவலா B எவ்வளவு நிமிஷத்துக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணிருக்காருன்னா 40 மினிட்ஸ்க்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப 40 மினிட்ஸ்ல எவ்வளவு கிலோமீட்டர் ரீச் பண்ணிருப்பாரு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரைட். 0 0 கேன்சல் பண்ணிருங்க. இது 2 டைம்ஸ் நம்மளுக்கு போகும், இது 3 டைம்ஸ் நம்மளுக்கு போகும். எந்த டேபிள்ல? 3 டேபிள்ல. 2 மினிட்ஸ்ல அவர் எவ்வளவு கிலோமீட்டர் போறாரு? 3 கிலோமீட்டர் போறாரு. அப்ப 2 into 20 போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 40 கிடைச்சிரும். அதே மாதிரி தான் இங்க into 20 போடுங்க. 3 into 20 we can say the value is 60 km. அப்ப 40 மினிட்ஸ்ல எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பாரு? 60 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பாரு நம்ம சொல்ல. சரிங்களா? அதாவது B 4:20 க்கு ஸ்டார்ட் பண்றாரு, ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. 5 o'clock வந்தா மட்டும் தான் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் நமக்கு யார் மட்டும் தான் டிராவல் பண்ணிருப்பாங்க? B மட்டும் தான் டிராவல் பண்ணிருப்பாரு. அப்போ இந்த பாயிண்ட்க்கு B வந்துட்டான்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 4:20 க்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்ட் வந்துட்டான்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த பாயிண்ட் வரும்போது எனக்கு டைம் வந்து லெட்ஸ் அஸ்யூம் the time is 5 pm. அப்போ இந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் யார் மட்டும் தான் கவர் பண்ணிருப்பா? B மட்டும் தான் கவர் பண்ணிருப்பாரு. எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 60 km டிஸ்டன்ஸ் B மட்டும் தான் கவர் பண்ணிருக்காரு நம்ம சொல்லலாம். அப்ப ரிமைனிங் நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு? ரிமைனிங் நமக்கு 600 டிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது 600 km இருக்கு. இந்த 600 km தான் யார் கவர் பண்ண போறாங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து கவர் பண்ண போறாங்க. யார் கவர் பண்ண போறாங்க? ரெண்டு பேருமே சேர்ந்து. யார் யாரு? Aயும் Bயும். அப்ப B இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. A இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. ஏன்னா டைம் எக்ஸாக்ட்டா நமக்கு என்ன ஆயிடுச்சு? 5 pm ஆயிடுச்சு. சரியா? இப்போ ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? at what time? கவனிங்க. we need to find the time. time ஓட ஃபார்முலா என்ன? time t is equal to distance by speed. distance எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணனும்? ஆல்ரெடி நமக்கு டோட்டல் 660 இருக்கு. ஆல்ரெடி அது 60 கவர் பண்ணியாச்சு. அப்ப ரிமைனிங் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லலாம்? 600 தான் இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ணனும்? 600 km கவர் பண்ணனும் டிவைடட் பை ஸ்பீட். இந்த 600 km நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 600 km யார் கவர் பண்ண போறா? இந்த 600 km A கவர் பண்ண போறாரா இல்ல B கவர் பண்ண போறாரா? A கவர் பண்ண போறாரா B கவர் பண்ண போறாரா? ரெண்டு பேருமே சேர்ந்து கவர் பண்ணுவாங்க.
என்ன டைரக்ஷன்ல? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. என்ன டைரக்ஷன்ல? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்னா நம்ம ஸ்பீட் என்ன பண்ணணும்? ரெண்டு பேரோட ஸ்பீடையும் ஆட் பண்ணி போடணும். அப்ப ஆட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூ 150. 0 0 கேன்சல் பண்ணுங்க. 60 by 15 we can say the value is 4. 4 hoursல மீட் பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம். எந்த டைம் இருந்து 4 hours? எந்த டைம் இருந்து 4 hours? 5 pm ல இருந்து 4 hours. 6 7 8 and 9. So many of you got the right answer. Very good. How many of you got the right answer? Yes, Lavanya, Soundarya, Deepa, Kishore, Divya, everyone got the right answer. But Divya, நீங்க 60 km போட்டிருக்கீங்க. அந்த 60 km I think so you are saying about this. If you are saying this, that's the right answer. So we can say at what time they are meeting? 9 pm க்கு மீட் பண்ணிட்டாங்க நம்ம சொல்லலாம். Next என்ன கொடுத்திருக்காங்க? At what distance from n? n ல இருந்து எவ்வளவு distance? Distance கண்டுபிடிக்கணும். Distance ஓட ஃபார்முலா என்ன? Distance d is equal to speed into time. என்ன ஸ்பீடு? n ல இருந்து நீங்க பார்க்கணும். அப்ப n ல இருந்துனா n ல இருந்து யார் ஸ்டார்ட் பண்றா? b தான் ஸ்டார்ட் பண்றா. அப்ப b யோட ஸ்பீட் என்னது? 90. b யோட ஸ்பீட் என்னது? 90 into time. டைம் நமக்கு என்ன போடலாம்? நல்லா கவனிச்சீங்கன்னா நமக்கு டைம் 4 hours கிடைச்சிருக்கு இல்லையா? 4 hoursன்றது என்னன்னா from this point b takes 4 hours. From this point let's say b takes 4 hours. Similarly from this point a takes 4 hours to meet each other. அப்போ இங்க இருந்து 4 hours, இங்க இருந்து 4 hours. But actually b 4 hours மட்டும் தான் போயிருக்கா அப்படினு பார்த்தா கிடையாது. b ஆல்ரெடி ஒரு 40 minutes travel பண்ணிருக்கு. அப்ப டோட்டலா b travel பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 4 hours 40 minutes நம்ம சொல்லலாம். அது அப்படியும் போடலாம். அப்படி இல்லனா சிம்பிளா நீங்க into 4 மட்டும் எடுத்துக்கோங்க, which is will be equal to 360 plus b first எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்காரு? 60. Therefore plus 60 will be equal to 420 km நம்ம சொல்லலாம். Yes, many of you got the right answer. Yes, Vignesh, very good. 4 hours 40 minutes நீங்க சொல்லிருக்கீங்க. Perfect answer. அந்த 4 hours 40 minutesன்றது என்னன்னா b total எடுத்துக்கிட்ட time. Very good. Arun Kumar, you got the right answer. Divya, very good. 9 pm and 420 km. Yes, Lavanya, 4 hours ன்னு மட்டும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து எந்த டைம் ன்னு கேக்குறாங்க, எவ்வளவு டியூரேஷன் கேக்கல. அப்படிங்கும்போது உங்களோட ஆன்சர் வந்து in terms of timeல நீங்க சொல்லணும். சரிங்களா? So but everyone got the right answer. Let's move on to the next question. அடுத்த question நம்ம போகலாம். As everyone got the right answer. Yes, let's go for the next question. அடுத்த question நம்ம பார்க்கலாம். The next question is again a very simple one. Let's discuss it about. Two cars starts from Chennai and Bangalore with a speed of 70 km and 85 km. ரெண்டு கார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு காரோட ஸ்பீட் வந்து 70 km per hour ல போகுது, இன்னொரு கார் வந்து 85 km per hour ல போகுது. When they meet, the faster car travels 90 km more than the slower car. Right? இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குமா? என்னென்ன பாயிண்ட் இருக்கு? சென்னை இருக்கு, பெங்களூர் இருக்கு. Let's assume சென்னை இங்க இருக்கு, பெங்களூர் இங்க இருக்கு. சரிங்களா? ரெண்டு கார் இப்போ வந்து எந்த கார் 70 km per hour, எந்த கார் 85 km per hour னு கொடுக்கல, பட் assume பண்ணிக்கோங்க as it is given in terms of in a particular order. Let's assume சென்னையில இருந்து கிளம்பின கார் 70 km ஸ்பீட்ல போகுது, பெங்களூர்ல இருந்து கிளம்பின கார் 85 km ஸ்பீட்ல போகுது assume பண்ணிக்கோங்க. சோ இது வந்து 70 km ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, இந்த கார் வந்து 85 km ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. Right? When they meet, the faster car travels 90 km more than the slower car. இப்போ நல்லா கவனிங்க இந்த क्वेश्चनல. இந்த பர்టిక్యులர் क्वेश्चनல நமக்கு எதை பத்தி ரெப்ரசன்ட் பண்ணல அப்படினு பாத்தீங்கன்னா டைம் பத்தி எதுமே சொல்லவே இல்ல. எதை பத்தி சொல்லவே இல்ல? டைம் அப்படின்ற விஷயத்தை பத்தி சொல்லவே இல்ல. அதாவது என்ன அர்த்தம்? சென்னையில இருந்து கிளம்பின கார் எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கு, பெங்களூர்ல இருந்து கிளம்பின கார் எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு சொல்லவே கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த கேஸ்ல டிஃபரண்ட் டைம்னு அஸ்யூம் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கணும்? சேம் டைம்ல தான் கிளம்பி இருக்காங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணணும். அப்போ சேம் டைம்ல கிளம்பி ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. சரியா? ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. அப்போ சேம் டைம்ல கிளம்பி ஒரு ஆப்போசிட் தட் இஸ் ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது நமக்கு என்ன கான்ஸ்டன்ட்? டைம் கான்ஸ்டன்ட். சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி மீட் பண்ணா நமக்கு என்ன கான்ஸ்டன்ட்? டைம் கான்ஸ்டன்ட். அந்த பாயிண்ட ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கவனிங்க, let me give you a simple idea here. சென்னையில இருந்து ஒரு ட்ரெயின் ஒரு கார் கிளம்பி இருக்கு. அந்த கார் என்ன ஸ்பீட்ல போகுது? 70 km per hour ஸ்பீட்ல போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஹவருக்கு அந்த கார் எவ்வளவு கிலோமீட்டர் போகும்? 70 km போகும். கரெக்டா? அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து இன்னொரு கார் கிளம்புது. அந்த கார் என்ன ஸ்பீட்ல வருது? 85 km per hour ஸ்பீட்ல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 ஹவருக்கு அந்த கார் நமக்கு எவ்வளவு ஸ்பீட்ல எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணணும்? 85 km கவர் பண்ணணும் நம்ம சொல்லலாம். ரெண்டுமே என்ன டைரக்ஷன் போயிட்டு இருக்காங்க? ஆப்போசிட் டைரக்ஷன். சரிங்களா? ரைட். இப்போ கவனிங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றான்றது பார்க்கலாம். Find the distance between the two places. அந்த ரெண்டு பிளேசஸ் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றான். இப்போ என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது ஃபாஸ்டர் கார் வந்து 90 km அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு. 90 km அதிகமான டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கான். சிம்பிள் ஐடியா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. 1 ஹவர்ல
இந்த கார் 70 கிலோமீட்டர் போயிருக்கு, 1 ஹவர்ல இந்த கார் 85 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஃபாஸ்டர் கார்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு என்ன கார்னு சொல்லலாம்? ஃபாஸ்டர் கார்னு சொல்லலாம். அப்ப ஃபாஸ்டர் கார் 1 ஹவர்ல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்குன்னா 15 கிலோமீட்டர் போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது 70 கிலோமீட்டர் தான் போயிருக்கு, இது 85 கிலோமீட்டர் போயிருக்கு. அப்போ அந்த ஃபாஸ்டர் கார் 1 ஹவர்ல எவ்வளவு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்குன்னு சொல்லலாம்? 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. எவ்வளவு ஹவர்ல? 1 ஹவர்ல. பட் மீட் பண்ணும்போது எவ்வளவு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்கான்? 90 கிலோமீட்டர். எவ்வளோ மீட் பண்ணும்போது? அப்ப மீட் பண்ணும்போது 90 கிலோமீட்டர் போயிருக்குன்னா இந்த 15 into 6 போட்டா எனக்கு 90 கிடைச்சிருமா? அப்போ 15 into 6 போடும்போது நம்மளுக்கு 90 கிடைக்குதுன்னா இந்த 1 hour into 6 பண்ணுங்க. அப்போ எவ்வளவு ஹவர்ஸ்ல அவங்க மீட் பண்றாங்கன்னு சொல்லலாம்? 6 ஹவர்ஸ்ல மீட் பண்றாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதாவது சென்னையில இருந்து கிளம்பின கார் எவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணுது? 6 ஹவர்ஸ் டிராவல் பண்ணுது. பெங்களூர்ல இருந்து கிளம்பின கார் எவ்வளவு ஹவர்ஸ் டிராவல் பண்ணுது? 6 ஹவர்ஸ் டிராவல் பண்ணுது. எதுக்கு? ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றோம்? ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் டிராவல் பிட்வீன் தி டூ பிளேसेस. ரெண்டு பிளேसेस நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. டிஸ்டன்ஸ்னா என்னமா? ஸ்பீட் இன்டு டைம். ஆக்சுவலா டைம் எவ்வளவு ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க? 6 ஹவர்ஸ். யாரு? ஏயா பியா? தட் இஸ் சென்னையில இருந்து கிளம்பின காரா இல்ல பெங்களூர்ல இருந்து கிளம்பின காரா? ரெண்டு காருமே டிராவல் பண்ணுது. என்ன டைரக்ஷன்ல? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அப்ப ரெண்டு காரோட ஸ்பீடும் கன்சிடர் பண்ணுவோம். என்ன டைரக்ஷன்ல போறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ப ரெண்டு காரோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணனும்? ஆட் பண்ணி போடணும். அப்ப ஆட் பண்ணும்போது 70 plus 85 we can say the value will be equal to what for us? 155. 155 into 6. 150 into 6. 150 into 6 900. 5 into 6 it is 30. We can say the answer is 930 நம்ம சொல்லலாம். So எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Many of you got the right answer. Absolutely. Santosh, Kabilesh, Divya, Bharat Vashan, everyone got the right answer. Very good. Divya, உங்களோட explanation கரெக்ட்டா இருக்கு. We can say it's absolutely right. Yes guys, உங்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன கான்செப்ட்னா 1 ஹவர்ல இந்த பர்టిక్యులர் கார் எக்ஸ்ட்ரா 15 கிலோமீட்டர் போயிருக்கு. அது மட்டும் தான் நமக்கு பாயிண்ட். அந்த கீ பாயிண்ட் கரெக்ட்டா எடுத்துட்டீங்கன்னா then the entire problem is very simple. Let's move to the next question. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். So அடுத்த क्वेश्चन நான் கொடுத்திருக்கேன். Two places A and B 630 km apart. ரெண்டு பிளேஸ் இருக்கு. A, B னு ரெண்டு பிளேஸ் இருக்கு. How much kilometer apart? 360 km apart. Two persons started towards each other at the same time. அப்ப ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு persons ஸ்டார்ட் பண்றாங்க towards each other. அப்ப என்ன அர்த்தம்? opposite direction நம்ம சொல்லலாம். They are traveling towards each other opposite direction. At what time? They are starting at the same time. அப்ப same timeல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. And met after how many hours? 8 hours. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மீட் பண்றாங்க ரெண்டு பேருமே. Speed of one man is 10 km per hour faster than the other, right? Then find the speed of both the person or speed of both the man. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேஸ் இருக்கு, ரெண்டு பர்சன் இருக்காங்க. அந்த ரெண்டு பர்சன் நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 360 km டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேரும் டிராவல் பண்றாங்க. என்ன டைரக்ஷன்ல? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. என்ன டைரக்ஷன்ல? ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ரெண்டு பேரோட ஸ்பீட் நமக்கு கொடுக்கல. பட் ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி டிராவல் பண்றாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க மீட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம். எவ்வளவு மணி நேரத்துல மீட் பண்றாங்களா? 8 hours. அப்போ சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி மீட் பண்ணிருந்தா நம்மளுக்கு என்ன கான்ஸ்டன்ட்? டைம் கான்ஸ்டன்ட். அப்போ இவர் எடுத்துக்கிட்ட டைம் 8 hours ன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இவர் எடுத்துக்கிட்ட டைம் நம்ம என்ன சொல்லலாம்? 8 hours நம்ம சொல்லலாம். சரி, இது புரியுதா எல்லாருக்குமே? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. ஒரு பர்சனோட ஸ்பீட் மட்டும் எவ்வளவு கிலோமீட்டர் அதிகமா இருக்கான்? 10 கிலோமீட்டர் அதிகமா இருக்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? Find the speed of both the person. எப்படி போடலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேஸ் இது. எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். Just listen carefully. ஒரு பர்టిక్యులர் பர்சனோட ஸ்பீட் நமக்கு வந்து 10 கிலோமீட்டர் அதிகமா இருக்கு அப்படின்னா நல்லா சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்టిక్యులர் பர்சனோட ஸ்பீட் வந்து 10 கிலோமீட்டர் அதிகமா இருக்குன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்க முடியாது. ரெண்டு பேருமே என்ன பண்ண முடியாது? ஈக்குவல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்க முடியாது. ஒரு பர்టిక్యులர் பர்சன் மட்டும் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவரோட ஸ்பீட் அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ கவனி எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். சிம்பிளா போடலாம். Assume A covers x kilometer. A எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்காரு? x கிலோமீட்டர் கவர் பண்ணி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி B covers y kilometer னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. A covers x kilometer whereas B covers y kilometer. From this what we can say? X plus y will be equal to 316 சொல்லலாமா? X plus y ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 316 சொல்லலாமா? ரைட். இப்போ கவனிங்க, ஒரு பர்சனோட ஸ்பீட் வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் அதிகமா இருக்கு. ஒரு பர்சன் வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் அதிகமா போறாருன்னா from this what I can say is 1 hourல அந்த பர்టిక్యులர் பர்சன் மட்டும் 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா டிராவல் பண்ணுவாருன்னு சொல்லலாமா? நான் சொல்ற பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 hourல அந்த ஒரு பர்టిక్యులர் பர்சன் மட்டும் என்ன பண்ணுவாரு? எக்ஸ்ட்ரா 10 கிலோமீட்டர் போவாரு நம்ம சொல்லலாமா? ரைட், வெரி குட், நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க எவ்வளவு ஹவர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்றாங்க 8 hours 1 hourல 10 கிலோமீட்டர் போறாருன்னா 8 மணி நேரத்துல மீட் பண்ணிட்டாங்க அப்ப அந்த 8 மணி நேரத்துக்கு அவர் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருப்பாரு 8 ஹவர்ஸ்க்கு அவர் 80 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருப்பாரு நான் சொல்ற பாயிண்ட் ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன் எவ்வளவு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருப்பாரு 80 கிலோமீட்டர் யாரை விட அந்த ஸ்லோவா போறவரோட அந்த ஃபாஸ்டா போறவரு 8 மணி நேரத்துல 80 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருப்பாரு நம்ம சொல்லலாம் 80 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருக்காரு என்ன அர்த்தம் ஸ்லோவா போனவருக்கும் ஃபாஸ்டா போனவருக்குமான டிஃபரன்ஸ் தான் அந்த 80 கிலோமீட்டர் நம்ம சொல்லலாம் yes very good many of you got the right answer I hope so let's discuss it in detail x minus y is equal to நம்ம என்ன சொல்லலாம் 80 நம்ம சொல்லலாம் இந்த வேல்யூ கேன்சல் பண்ணுங்க 2x will be equal to what for us 440 அப்போ x ஓட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம் 220 நம்ம சொல்லலாம் அப்போ x ஓட வேல்யூ 220 இருந்ததுனா y ஓட வேல்யூ என்னவா இருக்க போகுதுனா 140 நம்ம சொல்லலாம் y ஓட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும் 140 இந்த 220 அப்படின்றது distance 140 ன்றது distance தான் divided by 8 and 140 divided by 8 இந்த ரெண்டு வேல்யூ ரெடியூஸ் பண்ணுங்க இத ரெடியூஸ் பண்ணும்போது we can say 22 goes for 2 times remaining is 667 times 0.5 similarly 14 goes for 1 time remaining 667.5 so we can say the speed of the two person is 27.5 and 17.5 நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே புரிஞ்சுதா yes very good பரத் வாசன் கபிலேஷ் ஆகாஷ் சந்தோஷ் மெசேஜ் delete பண்ணிட்டீங்க கரெக்ட்டா பாருங்க yes Divya you too got the right answer Kishore very good Bharat very good so எல்லாருக்குமே கரெக்ட்டான ஆன்சர் தான் வந்திருக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரே ஒரு கான்செப்ட் தான் இதுவரைக்கும் நம்ம பார்த்த மூணு क्वेश्चनமே ஆப்போசிட் டைரக்ஷனை பேஸ் பண்ணது தான் சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணி மீட் பண்ணிருந்தா டைம் கான்ஸ்டன்ட் அந்த விஷயம் கடைசியா பார்த்த ரெண்டு क्वेश्चनமே அது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்போ அதுல இருந்து தான் பேஸ் பண்ணி நம்ம எப்படி சம்ஸ் சால்வ் பண்றோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ரைட்டா அடுத்த क्वेश्चन போலாம் நம்ம the next question it's again a very simple one and a basic one this particular question is based on the concept of we can say same direction enna அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா a thief was noticed by a policeman who is 450 meter behind the thief ஒரு thief பார்க்கறாரு யாரு policeman பார்க்கறாரு ஆனா பாக்கும்போது அவர் எவ்வளவு தூரம் பின்னால இருக்காரு 450 மீட்டர் பின்னால இருக்காரு நம்ம சொல்லலாம் ரைட்டா yes let's assume this way so this is the policeman and this is the thief so the distance between the policeman and the thief is 450 meter இந்த sum ரொம்ப சிம்பிளான basic question தான் அது நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் if the policeman travels at 10 km per hour policeman வந்து 10 km per hour ஸ்பீட்ல போறாரு அதே மாதிரி thief வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு 8 km per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு இப்போ கவனிங்க policeman வந்து கண்டிப்பா thief என்ன பண்ணுவாரு சேஸ் தான் பண்ணி போவார் ரைட்டா policeman என்ன பண்ணி போவாரு சேஸ் பண்ணி போவார் அப்ப சேஸ் பண்ணி போறாருன்னா policeman will be traveling in the same direction as the thief travels thief என்ன டைரக்ஷன்ல போறாரோ அதே டைரக்ஷன் தான் அந்த policeman போவாரு நம்ம சொல்லலாம் சொல்றது புரியுதா எல்லாருக்குமே ரைட் yes right so இந்த கேஸ்ல சேம் டைரக்ஷன்னா ரெண்டு பேரோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணனும் சப்ட்ராக்ட் பண்ணி போடணும் ரெண்டு பேரோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணி போடணும் சப்ட்ராக்ட் பண்ணி போடணும் சரிங்களா ரைட் இப்போ கவனிங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றேன்றதை பார்க்கலாம் after how many minutes they meet எவ்வளவு மணி நேரம் கழிச்சு மீட் பண்றாங்க how many minutes அப்படினா என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க time t is equal to distance by speed distance ன்றது என்னது 450 இந்த 450 மீட்டரை கவர் பண்ணும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த 450 மீட்டரை கவர் பண்ணும்போது போலீஸ் மட்டும் டிராவல் பண்ணுவாரா இல்ல thief மட்டும் போவாரா thief மட்டும் போவாரா ரெண்டு பேருமே டிராவல் பண்ணுவாங்க பட் என்ன டைரக்ஷன்ல சேம் டைரக்ஷன்ல அப்ப சேம் டைரக்ஷன் நீங்க என்ன பண்ணி போடணும் சப்ட்ராக்ட் பண்ணி போடணும் அப்ப ரெண்டு பேரோட ஸ்பீட சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 10 8 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் yes once again இது 450 எடுத்துக்காதீங்க for a better calculation make it as 500 meter கொஞ்சம் நமக்கு calculation ஈஸியா வரணும்ன்றதுக்கோசம் 450 போட்டாலும் தப்பு கிடையாது போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும் பட் calculation கொஞ்சம் டெசிமல்ல போகும் அப்ப டெசிமல்ல போனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்றனால நம்ம என்ன பண்றோம்னா let's make it as in terms of I'm sorry guys I'm absolutely sorry so let's make it in terms of decimal right so decimal இல்லாம இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா அத வந்து இதுல எடுத்துக்கலாம் whole value எடுத்துக்கலாம் அத 450 அப்படின்றதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா 500 ஆ மாத்திக்கோங்க I'm sorry for this so let's make it as 500 so this is the policeman and this is the thief the distance between them is 500 meter இவரு 10 km per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு இவரு வந்து 8 km per hour ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எந்த டைம்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க கண்டுபிடிக்கணும் time t is equal to distance by speed distance நமக்கு என்னது 500 divided by speed என்ன டைரக்ஷன்ல போறாங்க ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன்ல போறாங்க அப்ப ரெண்டு பேரோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணி போடணும் சப்ட்ராக்ட் பண்ணி போடணும்
500 divided by 2, but 500 மீட்டர்ல இருக்கு, 200 நமக்கு எதுல இருக்கும், கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கும். அப்போ யூனிட் கன்வர்ஷன் பண்ணாம நம்ம போட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்காது, சரியா? அப்போ யூனிட் கன்வர்ஷன் பண்ணி போடணும், into 5/18. இதை ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும், ரைட்டா? பட் ஐ எம் நாட் கோயிங் டு டீச் யூ இன் தட் வே. லெட் மீ டீச் யூ இன் a different way, the quite different way. நல்லா கவனிச்சுங்க. எஸ், எவ்ரிஒன் காட் தி ரைட் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் தான் வந்திருக்கு. பட் நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டேன், உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியா வரும்ன்றதுக்காக, சரிங்களா? எஸ், இப்போ கவனி, நல்லா கவனிங்க, ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ரெண்டு பேருமே என்ன டைரக்ஷன்ல போறாங்கன்னா சேம் டைரக்ஷன்ல போறாங்க. ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க, சேம் டைரக்ஷன்ல போறாங்க. அப்ப சேம் டைரக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு பேரோட ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டு பேரோட ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப ஸ்பீடை சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 2 km/h நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? எவ்வளவு கிலோமீட்டர் கிடைக்கும், 2 km/h நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 1 ஹவர்ல ரெண்டு பேருமே சேர்ந்து எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும்னா 2 km கவர் பண்ண முடியும். என்ன டைரக்ஷன்ல போகும்போது, சேம் டைரக்ஷன்ல போகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 ஹவர்ல 2 km கவர் பண்ண முடியும் அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 60 மினிட்ஸ்ல அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ண முடியும்னா 2000 மீட்டரை கவர் பண்ண முடியும் நம்ம சொல்லலாம். எவ்வளவு மினிட்ஸ்ல, 60 மினிட்ஸ்ல 2000 மீட்டரை கவர் பண்ண முடியும் நம்ம சொல்லலாம். இப்போ கவனிங்க, என்ன டைம்ல மீட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. after how many minutes they meet. ஆக்சுவலா நம்ம 2000 மீட்டர் கவர் பண்ணணுமா, அந்த போலீஸ் வந்து எவ்வளவு மீட்டர் கவர் பண்ணா போதும், 500 மீட்டர் கவர் பண்ணாலே போதும், அந்த தீஃபை கேட்ச் பண்ணிடுவாரு. பட் அவர் 2000 மீட்டர் கவர் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்ப எனக்கு 500 மீட்டர் மட்டும் கிடைச்சாலே போதும். அப்ப 500 மீட்டர் கிடைக்கணும்னா இதை நான் டிவைடட் பை 4 போட்டேன்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கும், 500 மீட்டர் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் டிவைடட் பை 4 போடுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு மினிட்ஸ்ல மீட் பண்றாங்க நம்ம சொல்லலாம், 15 மினிட்ஸ்லயே மீட் பண்ணிடுவாங்க நம்ம சொல்லலாம். ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ் பாயிண்ட். இதே கான்செப்ட் தான் நீங்க செகண்ட் கேஸ்க்குமே நீங்க அப்ளை பண்ணலாம். செகண்ட் கேஸ் என்ன கேட்றேன்றத பார்க்கலாம். at what is the distance between them after 12 minutes. அதாவது 12 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, 12 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது கேக்குறாங்க, சரிங்களா? ரைட், நல்லா கவனிங்க. இப்போ 1 ஹவர்ல நம்மளுக்கு 2 கிலோமீட்டர் கவர் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 60 மினிட்ஸ்ல, நல்லா கவனிங்க, 60 மினிட்ஸ்ல அவங்க ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 2000 மீட்டரா இருக்கும். ரெண்டு பேருக்குமான டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 2000 மீட்டரா இருக்கும், சரிங்களா? இப்போ 60 மினிட்ஸ்ல 2000 மீட்டர்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரைட்டா? 12 மினிட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்கன்றது கண்டுபிடிக்க சொல்றாங்க. 60 12 கொண்டு வரணும்னா டிவைடட் பை 5 பண்ணிக்கலாமா? எஸ், we can divide it by 5. அதே மாதிரி தான் இதையும் டிவைடட் பை 5 போடுங்க. 2000 divided by 5 நமக்கு என்ன சொல்லலாம், 400 மீட்டர் நம்ம சொல்லலாம். गाइस, இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு, நல்லா கிளியரா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்றத பாருங்க. 12 மினிட்ஸ்ல 400 மீட்டர். அந்த 400 மீட்டருக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த 12 மினிட்ஸ்ல அவங்க 400 மீட்டரை கவர் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா அவங்களுக்கு நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தது, 500 மீட்டர். 12 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து 400 மீட்டரை கவர் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் them after 12 minutes. 12 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது மொதல் 500 மீட்டர் இருந்தது, அதுல 400 மீட்டர் இப்ப கவர் ஆயிருச்சு 12 நிமிஷத்துல. அப்ப நம்மளுக்கு மிச்சம் எவ்வளவு மீட்டர் தான் இருக்குன்னு சொல்லலாம், 100 மீட்டர்ஸ் தான் ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். I hope you are clear with this, right? Guys, இதைத்தான் நான் இந்த கொஸ்டின் எடுத்தது. இதுக்கு தான் இந்த கொஸ்டின் எடுத்தது. எல்லாருமே தப்பு பண்றீங்க பாருங்க. 400 போடுறீங்க பாருங்க, அது தப்பு. எப்பயுமே கொஸ்டின்ல நல்லா கிளியரா கவனிச்சு பாருங்க. வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் them after 12 minutes. 12 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அவங்க 12 நிமிஷத்துல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்காங்கன்னு கேட்கல. கவர் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா இதுதான் நம்மளோட ஆன்சர். பட் 12 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, 100 மீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். சோ திவ்யா, பரத் வாசன், சிவ கைலாஷ் உங்களோட ஆன்சரை மாத்திக்கோங்க. கிஷோர் நீங்களும் உங்க ஆன்சரை மாத்திக்கோங்க. முருகன், விக்னேஷ் எல்லாருமே உங்களோட ஆன்சரை மாத்திக்கோங்க. தப்பான ஆன்சர் வந்திருக்கு. லாஸ்டா திவ்யா அண்ட் பரத் வாசன் கரெக்ட் பண்ணிருக்காங்க. 100 மீட்டர். ஐ திங்க் யுவேதா உங்களோட ஆன்சர் 400 900 மினிட்ஸ்ல வருதா? 900 மினிட்ஸ் கிடையாது, அது 900 செகண்ட்ஸா இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. அது 900 மினிட்ஸ் கிடையாது. யுவேதா உங்களோட ஆன்சர் கரெக்ட் தான், பட் 400 மீட்டர்ன்றதை மாத்திருங்க. இது 100 மீட்டர் தான் நம்மளோட ஆன்சர். 400 மீட்டர்ன்றது கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அப்ப ரிமைனிங் இருக்கக்கூடியது 100 மீட்டர் தான் நம்ம சொல்லணும். எல்லாருக்குமே புரிஞ்சுதா அந்த क्वेश्चन? ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க டக்குன்னு. நம்ம அடுத்த क्वेश्चनக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு புரிஞ்சுச்சுனா மட்டும் டக்குன்னு ஒரு எஸ் இல்ல தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. அடுத்த क्वेश्चन நம்ம போயிடலாம். லாஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இந்த क्वेश्चन ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல முடிச்சு நம்ம கிளாஸை ஸ்டாப் பண்ணிடலாம். This is the last question of today's session, right? இந்த क्वेश्चन இன்னையோட லாஸ்ட் செஷன் நம்ம வந்துட்டோம். that is last question நம்ம வந்துட்டோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. இத கொஞ்சம் கிளியரா கவனிச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்குமே லாஸ்ட் क्वेश्चन புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I hope you are clear with the last question. Yes, right. Let's move on to the question of this question. Two train starts from, நல்லா கவனிச்சுக்கோங்க. Two train starts from 2 points A and B. ரெண்டு ட்ரெயின் இருக்கு.
A and B ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ட்ரெயின் A ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்னொரு ட்ரெயின் B ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. First train starting from A at 7 AM. So first train எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7 AM க்கு ஸ்டார்ட் ஆகுது. ரைட்? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 7 AM க்கு. Reaches B at 11 AM. Reaches B at 11 AM. Reaches B at 11 AM. Second train starts from B at 6:30 AM. Second train நான் வந்து first train ஓட டேட்டாவை கீழ எழுதிருக்கேன். Second train வந்து நான் மேல எழுதுறேன். சரிங்களா? 6:30 AM. Reaches A at 10 AM. Reaches A at 10 AM. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறான்னு பாருங்க. Find at what time they meet each other. என்ன டைம்ல ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க அப்படின்றது கேக்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. First train A ல கிளம்புது. B க்கு 11 மணிக்கு வருது. எத்தனை மணிக்கு கிளம்பிருக்கு? 7 மணிக்கு. 8 9 10 11. அப்ப எவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணுது நம்ம சொல்லலாம்? 4 hours டிராவல் பண்ணுதுன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எவ்வளவு ஹவர்ஸ் டிராவல் பண்ணிருக்கு? 4 hours டிராவல் பண்ணிருக்கு. செகண்ட் ட்ரெயின் பாருங்க 6:30 க்கு கிளம்புது. நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் ட்ரெயின் பாருங்க 6:30 கிளம்பி இருக்கு. எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது? 10 AM க்கு ரீச் ஆகுது. அப்ப எவ்வளவு மணி நேரம் போயிருக்கு நம்ம சொல்லலாம்? 3.5 hours போயிருக்கு நம்ம சொல்லலாம். எவ்வளவு ஹவர்ஸ் போயிருக்குன்னு சொல்லலாம்? 3.5 hours நம்மளுக்கு டிராவல் பண்ணிருக்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட். இப்போ கவனிங்க. just listen carefully. இப்போ இந்த கேஸ்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ரீச் ஆயிருச்சு. செகண்ட் ட்ரெயின் இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ரீச் ஆயிருச்சு. அப்போ ரெண்டு ட்ரெயினுமே இந்த கேஸ்ல நம்மளுக்கு டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்? சேமா இருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த क्वेश्चन நம்மளுக்கு யாரு கான்ஸ்டன்ட்? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஸ்பீடும் டைம் நம்மளுக்கு என்ன ப்ரொபோர்ஷன்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் நம்ம சொல்லலாமா? yes we can say. இப்போ கவனிக்கணும். இங்க 4 hours இருக்கு, இங்க நம்மளுக்கு என்ன hours இருக்கு? 3.5 hours. அப்போ 3 1/2 நம்ம சொல்லலாம், இல்ல 7/2 நம்ம சொல்லலாம். 7/2 hours நம்ம சொல்லலாம். இப்போ கவனிங்க. டைம், this is the first train and let's assume this is the second train. The first train takes 4 hours, the second train takes 7.5 hours. அப்ப அதுக்கான ரேஷியோ நம்ம என்ன சொல்லலாம்? டைம் ரேஷியோ 8:7 நம்ம சொல்லலாம். டைம் ரேஷியோ என்ன சொல்லலாம்? 8:7 நம்ம சொல்லலாம். ரைட். அப்போ ஸ்பீடோட ரேஷியோ என்னவா இருக்கும்? ஸ்பீட் ரேஷியோ நம்ம என்ன சொல்லலாம்? 7:8 நம்ம சொல்லலாம். டைம் ரேஷியோ 8:7 னா ஸ்பீட் ரேஷியோ நம்ம என்ன சொல்லலாம்? 7:8 நம்ம சொல்லலாம். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்பீட் இங்க 7:8 கிடைச்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரி क्वेश्चन வந்ததுன்னா just listen carefully. 7:8 இதெல்லாம் நம்மளோட பேசிக் கிளாஸ்ல படிச்சிருப்போம். இந்த ஸ்பீடுக்கு நான் என்ன பண்றேன்னா LCM எடுக்கிறேன். இந்த ஸ்பீடுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த ரேஷியோ 7:8க்கு நான் LCM எடுக்கிறேன். LCM நமக்கு என்ன கிடைக்கும்? 56 கிடைக்கும். அப்ப அந்த 56 நம்ம என்ன சொல்லலாம்? 56 கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். 56ன்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? கிலோமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். because this is nothing but the distance. ஏன் distance ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா LCM least common multiple which is common for both the values. அதான் இந்த 56 7 க்கும் மல்டிபிள் தான், இந்த 56 8 க்கும் மல்டிபிள் தான். அப்ப இந்த 56 is common for both speeds. Therefore we can say that 56 is nothing but the common value which is nothing but distance நம்ம சொல்லலாம். அப்ப இந்த 56 LCM எடுத்தீங்க இல்லையா? அது என்னன்னு சொல்லலாமா? டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த கேஸ் நம்மளுக்கு யாரு கான்ஸ்டன்ட்? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்ப மொத்த கிலோமீட்டர் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா 56 கிலோமீட்டர் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? let me assume here the total distance between the two stations is 56 kilometer. assumption தான் இது exact data கிடையாது, இது assumption தான். சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 56 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த 56 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எவ்வளவு மணி நேரத்துல கவர் பண்ணிருச்சு? 4 மணி நேரத்துல. ரெண்டாவது ட்ரெயின் எவ்வளவு மணி நேரத்துல கவர் பண்ணிருக்கு? 3.5 மணி நேரத்துல. அப்ப நல்லா கவனிங்க. ஸ்பீட் is equal to distance by time. ஸ்பீட் நமக்கு என்னது? 56. டைம் நமக்கு என்னது? 4 hours. அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம்? 14 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். இப்ப செகண்ட் ட்ரெயின் எடுத்துப்போம். செகண்ட் ட்ரெயினோட ஸ்பீட் நமக்கு என்ன சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் தான் அதுவும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 56 divided by 3.5 hours ன்றத 7/2 எடுத்துக்கோங்க. இத ரெடியூஸ் பண்ணுங்க. ரெடியூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா it becomes a 16 km/h நம்ம சொல்லலாம். இது நமக்கு என்ன வரும்? 16 km/h. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெயின் 14 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. செகண்ட் ட்ரெயின் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம்? 16 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு? 16 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இப்போ கவனிங்க, just listen carefully. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது? we can say the first train starts at 7 AM. செகண்ட் ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்புது? 6:30. அப்ப ரெண்டு ட்ரெயினுமே சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணல. ரெண்டு ட்ரெயின் என்ன பண்ணல? சேம் டைம்ல ஸ்டார்ட் பண்ணல. டிஃபரண்ட் டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கா? செகண்ட் ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். தட் செகண்ட் ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. எவ்வளவு மணி நேரத்துக்கு முன்னால? அரை மணி நேரத்துக்கு முன்னால. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு அது 16 கிலோமீட்டர் போகுதுன்னா அரை மணி நேரத்துக்கு அது எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கும்னா 8 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கும். எவ்வளவு கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கும்? 8 கிலோமீட்டர் கவர் பண்ணிருக்கும். அப்ப டோட்டலா 56 கிலோமீட்டர் இருக்கு. அந்த 56 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கவர் ஆயிடுச்சுன்னா 56 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கவர் ஆயிடுச்சுன்னா மிச்சம் நம்மளுக்கு இருக்க போறது 48 கிலோமீட்டர் தான். மிச்சம் நம்மளுக்கு இருக்க போறது என்னது? 48 கிலோமீட்டர் தான். அந்த 48 கிலோமீட்டர் தான் ரெண்டு பேருமே சேர்ந்து கவர் பண்ணுவாங்க. கைஸ் இங்க கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கு. அந்த டேட்டாவை எழுதுறது கொஞ்சம் கன்ஜஸ்டடா இருக்கு. சோ கொஞ்சம் கிளியரா கவனிச்சுக்கோங்க. 8 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டாங்க.
56 கிலோமீட்டர்ல 8 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டாங்க. அப்ப மிச்சம் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லலாம் 48 கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த 48 கிலோமீட்டர் ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன்ல போக போறாங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக போறான்னு சொல்லலாம். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு பேரோட ஸ்பீட் என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போடணும். ரெண்டு பேரோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணி போடணும் ஆட் பண்ணி போடணும். அப்ப இங்க 14 இருக்கு இங்க 16 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 30. அப்ப இந்த கேஸ் நம்மளுக்கு என்ன வரும் 30 km/h வருமா? இங்க நம்மளுக்கு என்ன இருந்தது 48 km இருந்ததா? அப்ப கேன்சல் பண்ணுங்க. இந்த ரெண்டு வேலையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? We can say it goes for exactly one time. Remaining is 18 divided by 30. இத ரெடியூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே நம்மளுக்கு எதுல போகும் 6 டேபிள்ல போகும். It goes for 3 times and it goes for 5 times. அப்போ into 12 into 12 போடும்போது நம்மளுக்கு 1 hour 36 minutes ன்னு கிடைக்கும். அதாவது இந்த டேட்டாவை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இந்த டேட்டா 48/30 நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 hour 36 minutes ன்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour 36 minutesன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா 7 AM ல இருந்து 1 hour 36 minutesல அவங்க மீட் பண்ணிருப்பாங்க நம்ம சொல்லலாம். 7 AM ல இருந்து 1 hour 36 minutes. அப்ப 7 AM ல இருந்து 1 hour 36 minutesன்றது நம்ம என்ன சொல்லலாம் 8:36 AM ல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க நம்ம சொல்லலாம். I hope you are clear with this. So இந்த last point மட்டும் நான் திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. B செகண்ட் ட்ரெயின் 6:30 கிளம்புது, என்ன ஸ்பீட்ல 16 km/h. அப்போ 1 மணி நேரத்துல 16 km. 6 மணி நேரத்துல, ஏன்னா 6:30க்கு கிளம்பின ட்ரெயின் 7 மணிக்கு வரும்போது ரெண்டு ட்ரெயினுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். ஒரு ட்ரெயின் மட்டும் இல்ல ரெண்டு ட்ரெயினுமே டிராவல் பண்ணிட்டு இருக்கும் நம்ம சொல்லலாம். அப்ப ரெண்டு ட்ரெயினும் டிராவல் பண்ணுதுன்னா அந்த 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் தான் B டிராவல் பண்ணுது. அப்ப 1/2 மணி நேரத்துக்கு எவ்வளவு கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர். சரிங்களா? அப்ப 8 கிலோமீட்டர் கவர் ஆயிடுச்சுன்னா 56ல 8 போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 48 தான். அப்ப ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு பேரோட ஸ்பீட் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்ணும்போது 14 16 30 48/30 48 km 30 km/h. கேன்சல் பண்ணுங்க. 1 டைம் போகும், ரிமைனிங் 18 இருக்கு டிவைடட் பை 30. கேன்சல் பண்ணுங்க. 3 டைம் போகும், இது 5 டைம் போகும். இங்க ஏன் நான் into 12 பண்றேன்னா 5 into 12 போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 60 கிடைக்கும். எதுக்குன்னா இத மினிட்ஸா மாத்துறதுக்கு. இந்த ஃபிராக்ஷனை வச்சுக்கிட்டா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அப்ப இந்த வேல்யூவை நம்ம மினிட்ஸா மாத்துறதுக்கு தான் இங்க into 12 பண்றேன். அப்ப கீழ into 12 னா மேலே into 12 3 into 12 நம்ம என்ன சொல்லலாம் 36 ன்னு சொல்லலாம். அப்ப 1 hour 36 minutesல அவங்க என்ன பண்றாங்கன்னா மீட் பண்றாங்க. எந்த டைம்ல இருந்து 7 AM ல இருந்து 1 hour 36 minutesல மீட் பண்றாங்கன்னா அப்ப எக்ஸாக்ட் டைம் எந்த டைம்ல மீட் பண்ணிருப்பாங்க 8:36 AM ல மீட் பண்ணிருப்பாங்க நம்ம சொல்லலாம். So guys, this question is one of the most important question. I mean important in terms of important on the basis of concept பேஸ் பண்ணி important. ஏன்னா இங்க நான் எடுத்தேன்ல LCM, இந்த LCM அப்படின்றது ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இந்த LCMன்றது நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம் டிஸ்டன்ஸ் நம்ம அஸ்யூம் பண்ணிருக்கோம். சரிங்களா? So this again a concept. So எல்லாருக்குமே நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் தான் வந்திருக்கு. பட் நாட் அ ப்ராப்ளம். ஒரு சில பேர் சின்ன ஸ்லைட்டா மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. கபிலேஷ், சந்தோஷ், விக்கி உங்களோட ஆன்சர் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ரைட். Remaining everyone had answered it correctly. Vignesh and Kishore, yes fine, your answer is right. I hope that session was more useful for you. So keep watching the videos on regular basis in order to understand the different concepts. இன்னைக்கு நம்ம basic questions நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பர்టిక్యులர் டாபிக் தான் பார்க்க போறோம். என்னது ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் பார்க்க போறோம். அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடோட அட்வான்ஸ்ட் questions நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருங்க. I hope you are clear with this. Thank you guys. பிரியங்கா நம்ம ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்குலேஷன் ஈஸியா வரும்ன்றதுக்காக தான் பிரியங்கா. மித்தபடி வேற எதுவுமே கிடையாது. நீங்க 450 வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிரியங்கா, ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். நம்மளுக்கு கால்குலேஷன் ஈஸியா வரணும் அப்படின்றதுக்கோசம் தான் 450 பதிலா 500 எடுத்துக்கிட்டோம். எஸ், தேங்க்யூ கைஸ்.